இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தா தாங்க அவங்களுக்கு புரியும். பார்ட் 2 வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து நம்ம பாரதியோட வீட்டுக்கு எதுக்கவே வந்து குடி புகுந்துட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி பாரதி 2 பேர் சேர்ந்து வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்த பக்கம் பார்த்தா நம்ம அழகருக்கும் நம்ம ஆண்டாளுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாரு, நீங்கள் தானே சொல்கிறீங்க என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சு ஆண்டாள் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்காக 2வது சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கீங்க. ஆனால் இப்போ நான் ஓப்பனாக கேட்குறேன், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏன் நான் தப்பு கூட பண்ணலை, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் பக்கம் என் பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து மனசு மாறுது, பேசாமல் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு இதுக்கு மேலே பேசினா நம்ம எதுவும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கட் பண்ணிடுறாங்க ஃபோனை பாரதி. அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து வெளியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாரதி வந்து வராங்க. ஏய் என்னடி வெளியில் உட்காந்து படிக்க சொன்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து லேசாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்னடி அங்கிட்டே லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எதுக்கு வந்து ஆதி இருக்கார். ஆதி காலையில் எழுந்திரிச்சு ஒரு லுங்கி ஒரு டிஷர்ட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம ஆதிக்கிட்ட வந்து பாரதி போகிறாங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு நீங்கள் இங்கே வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் இல்லாமல் என்னங்க பண்ணுறது, இந்த வீட்டில் தாங்க நான் குடிபுகுந்து வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அழகர், அவனோட வாழ்க்கையை வந்து நல்லா வாழ வைக்கிறதுக்காக ஏதாவது சமாதானம் பேசி இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து குடிபுகுந்துருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இங்கே நின்றுட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க வெளியில் நின்று பல்லு விளக்கிட்டு வேடிக்கை பார்க்குறது ஒரு குத்தமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையெல்லாம் குறுக்க வந்துக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து பாரதி விறுவிறுன்னு வந்துட்டு தமிழை வந்துட்டு, ஏய் தமிழ் இங்கே என்ன பண்ணுற, உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ படித்து குளிச்சதெல்லாம் போதும், உள்ளே போய் படிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே விரட்டி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து உள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம இவர் வந்து வராரு, ஆண்டாளோட அப்பா வந்து வராரு. இவன் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஆதி அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி, இந்த சந்தானம் பார்ப்பார்ல அது மாதிரி கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா பாரதி, இவன் வந்து அந்த ஓடுகாலி பயலோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா, அழகரோட ஃப்ரெண்டு தான் இவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவன் எதுக்கு இங்கே நின்று பல் விளக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. இல்லைம்மாம்மா, அவர் இந்த வீட்டுக்கு தான் குடி புகுந்துருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியா, இவனோட பார்வையே சரியில்லையே, இவனை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கானே, எதுவும் விரும்புவானே என்கிட்ட சொல்லுமா, தோலை உரிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிங்கப்பா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறான். சரி பாரதி வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஆண்டாளும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன தாண்டி முடிவு எடுக்க போகிற, இன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன், நீ பேசாமல் அழகர் கூடயே சேர்ந்து வாழ்ந்துரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. எப்படிடி அதெல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லிவிட்டு அவரை விரட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாரு இன்றைக்கி நைட்டு உனக்கு ஃபஸ்ட் நைட்டு மட்டும் முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியலடி, இந்த பாட்டி வேறு தேவையில்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், ஒழுங்காக அதுக்குள்ளே நீ சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் சேர்ந்து வாழ ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் முன்னாடி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில பாரதி, அவன் வேறு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு நடத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரியிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் சொன்னது, அந்த அழகர் தான், ஒழுங்காக ஃபஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்கோ, இல்லைன்னா என்னை பிடிக்கலன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் கேட்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா பாட்டி வந்துடுறாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலெல்லாம் பார்க்காங்க. எல்லாம் பூவெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கு. சூப்பர், என் பேத்திக்கு வந்து இன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பாட்டி வந்து ஒரு புது சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்தாம்மா, இதை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டுகிட்ட கட்டிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக இருக்க சொல்லு, ஃபஸ்ட் நைட் நீங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அங்கிட்டு வந்து ஆண்டாளோட அப்பா அம்மா வந்து பேக்கை தூக்கிட்டு வராங்க. டேய் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, அம்மா திருச்செந்தூருக்கு போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு திருச்செந்தூர் போனால் நல்ல ஆம்பளை பையன் பிறப்பான், நல்ல 10 மாதத்தில் ஒரு பையன் பிறந்தா அளவு குத்தி காவடி தூக்குறேன்னு வேண்டிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏம்மா அவளை நான் மகளாகவே நினைக்கல, பிற என்னம்மா நீ வந்து காவடியெல்லாம் தூக்க சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏன்டா குறை குழந்தையாக பிறந்தாலும் அது நம்ம குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா, 1000 இருந்தாலும் உன்னோட குழந்தை தான், சரியா நீ என்ன சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி.
அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து ஒரு அண்ணன் வராரு. வந்தோடனே, "பாட்டி இந்தாங்க பாட்டி, பூ கேட்டிருந்தீங்கல்ல, இவ்வளோ தான் பாட்டி இருந்துச்சு பூவு. நீங்க காலையிலேயே சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சுருப்பேன். திடீர்னு சொன்னதுனால அவ்வளோதான் பாட்டி பூ இருந்தது." அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "போதும்டா, என் பேத்திக்கு என்ன முடி என்ன அவ்வளவா இருக்குது? கொஞ்சம் தானே இருக்குது. இதை வச்சுக்கிட்டா போதும். எவ்வளோ ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "பாட்டி ஒரு 200 ஆச்சு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் 200 கொடுத்து விட்டுறா." அப்படின்னு வந்து நம்ம ஆண்டாளோட அப்பான்னு சொல்கிறாங்க. "இது வேறையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் 200 கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கடுத்து 2 பேர் சேர்ந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பாட்டி வந்து மணியை பார்க்காங்க. நைட்டு 9 to 10 ஆயிடுச்சு. ஜோசியக்காரன் சொன்ன டைம் தான். 9 to 10 மணிக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு சொன்னான். மாப்பிள்ளை எல்லாம் உள்ளே இருக்காரு, பொண்ணை ரெடி பண்ணி உள்ளே அனுப்புமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே பாரதி வந்து நம்ம ஆண்டாள் உள்ளே அனுப்பி விட்றாங்க. உள்ளே ஆண்டாள் போகிறாங்க. அங்கே பார்த்தா ரொமான்ஸ் சாங்காக படிச்சுக்கிட்டு பெட்டில் வந்து நம்ம அழகர் வந்து படுத்து கிடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, இவன் வேறு இப்படி இருக்கானே, நம்ம என்ன பண்ணுறது, இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க, "என்ன டார்லிங் அங்கேயே நின்றுட்டீங்க, வாங்க இங்கே வாங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு பல கனவு கண்டு வச்சுருந்தோம், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்காமல் போச்சு, வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் நமக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.